லாஸ்ட் வீடியோல வந்து உங்களுக்கு பைல்ஸ்னா என்ன, ஃபிஷர்னா என்ன, ஃபிஸ்டுலானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோல பைல்ஸை எப்படி ட்ரீட்மெண்ட் பண்றது, அதை எப்படி டயக்னோஸ் பண்றது, ஃபிஷரை எப்படி ட்ரீட்மெண்ட் பண்றது, ஃபிஸ்டுலாவை எப்படி ட்ரீட்மெண்ட் பண்றதுங்கிறத பத்தி டீட்டெயில்டா சொல்ல போறேன். அதனால ஸ்கிப் பண்ணாம எல்லாரும் பாருங்க. சோ முதல்ல நான் வந்து பைல்ஸ்னா என்னன்னு சொல்லிடுறேன், ஃபிஷர்னா என்னன்னு சொல்லிடுறேன், ஃபிஸ்டுலானா என்னன்னு சொல்லிடுறேன். சோ இதுதான் நம்மளுடைய ஆனல் ரீஜன். ஓகேவா? இந்த ஆனல் ரீஜன்ல ஜஸ்ட் ஒரு கட்டு மாதிரி வந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரைட்டா ஒரு கட்டு மாதிரி, லைட்டா ஒரு கீரல் மாதிரி வந்திருக்கு அப்படின்னா அத வந்து நம்ம வந்து ஃபிஷர் அப்படின்னு சொல்லுவோம். இதே வந்து ஒரு ஸ்கின் வந்து வெளியில தொங்குன மாதிரி இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அத வந்து பைல்ஸ்ன்னு சொல்லுவோம். இதே இங்க இந்த ஆனல் ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள இருந்து இன்னொரு ஹோல்ஸ் வேற எங்காவது கனெக்ட் ஆகுது அப்படின்னா அது பேர் ஃபிஸ்டுலான்னு சொல்லுவோம். ஓகேவா? புரிஞ்சிடுச்சா? கிளியரா? சோ இப்போ வந்து நம்ம பைல்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்துடலாம். இப்போ வந்து இதுதான் நம்மளுடைய ஆனல் ரீஜன். ஓகேவா? இந்த ஆனல் ரீஜன்ல இங்க இந்த ரெண்டு பார்ட் இருக்கு இல்லையா, இத வந்து இன்டர்னல் ஸ்பிங்டர்னு சொல்லுவோம். சோ இன்டர்னல் ஸ்பிங்டர்னா படத்துல இருக்க மாதிரி இப்படி ஸ்ட்ரைட்டா இருக்காது. சோ இப்போ இப்படிதான் ஒரு ஹோல் இருக்குன்னா இத சுத்தி இதுக்குள்ள வந்து ஒரு சுத்தி ஒரு ரிங் மாதிரி இருக்கும். ஓகேவா? அதே போல இத வந்து எக்ஸ்டர்னல் ஸ்பிங்டர்னு சொல்லுவோம். எக்ஸ்டர்னல் ஸ்பிங்டர்னா இதுதான் ஃபுல்லா எக்ஸ்டர்னலா வெளிப்புறமா இருக்கிறது. இந்த ஸ்பிங்டரோட யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப மோஷன் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து கண்ட்ரோல்டா போறதுக்கு, இப்ப நம்ம மோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியும்னா நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியுது இல்லையா, சோ அதை கண்ட்ரோல்டா வச்சுக்கிறதுக்கு இந்த ஸ்பிங்டர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல இந்த கர்வா இருக்கு இல்லையா, இது வந்து ஆனல் சைனஸ். நம்ம ஃபேஸ்ல இருக்க சைனஸ் மாதிரியே நம்ம பாடியில நிறைய பார்ட்ல சைனஸ் இருக்கும். இது வந்து ஆனல்ல இருக்கக்கூடிய சைனஸ். ஓகேவா? சோ இப்போ இந்த ரீஜனை சுத்தி நிறைய குட்டி குட்டி ரத்த குழாய்கள் வந்து சப்ளை ஆயிட்டே இருக்கும். இந்த ரத்த குழாய்கள்ல நம்ம பிரஷர் வந்து அதிகமா கொடுக்கறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப மோஷன் போறாங்க, அவங்களுக்கு வந்து மலச்சிக்கல் இருக்கு, கான்ஸ்டிபேஷன் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த கான்ஸ்டிபேஷன்னால அவங்க ரொம்ப முக்கி 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 மோஷன் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ரத்த குழாய் இருக்கு இல்லையா, இந்த ரத்த குழாய் வந்து பிரஷர் அதிகமாகி வெளியில தள்ள ஆரம்பிக்கும். தள்ள ஆரம்பிச்சு அதை தள்ளும் போது என்ன ஆகும்னா இந்த ஸ்கின்னோட அப்படியே வெளியில தள்ள ஆரம்பிக்கும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கின் டேக் மாதிரி வரும். சம்டைம் அவங்க கான்ஸ்டிபேஷனை வந்து ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் பண்ணல, அது வந்து கான்ஸ்டிபேஷனுக்கு மெடிசன் எதுவுமே எடுத்துக்கல, ரொம்ப நாளா இருந்துட்டே இருக்கு அப்படின்னா இந்த ரத்த குழாய் இருக்கு இல்லையா, இந்த ரத்த குழாய் வந்து ரப்சர் ஆகி ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த ரத்த குழாய் வந்து ரப்சர் ஆகி ப்ளீட் ஆகும் போது அவங்களுக்கு வந்து நீங்க கொஸ்டின் கேட்கணும் பேஷண்ட் கிட்ட, எப்படி அப்படின்னா, அதாவது உங்களுக்கு ப்ளீட் ஆகும் போது ஒரு லைன் மாதிரி ப்ளீட் ஆகுதா, மோஷன் அந்த மோஷன் போறாங்க இல்லையா அதை சுத்திலும் ப்ளீட் ஆகுதா அப்படின்னு கேட்கணும். சோ இதை பார்த்துட்டு சிரிக்க கூடாது. ஓகேவா? சோ இப்போ மோஷன் போறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தவங்களுக்கு பைல்ஸ்னால அவங்களுக்கு வந்து ப்ளீட் ஆகுது இல்ல வந்து ஃபிஷர்னால ப்ளீட் ஆகுதுங்கிறத எப்படி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப பைல்ஸ்னாலனா இந்த பைல்ஸ் வந்து சுத்தில ஒரு ரிங் மாதிரி இருக்கும்னு சொன்னேன் இல்லையா, அது ஃபுல்லா வரதுனால அந்த பைல்ஸோட ப்ளீட் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே இருக்கும். இதே ஃபிஷர்னா ஒரு கட், அந்த கட்டுனால ப்ளீட் ஆகுதுன்னா ஒரு லைன் மாதிரி தான் ப்ளீட் ஆகும். சோ இதை வச்சு அவங்களுக்கு ஃபிஷர்னால வருதா இல்ல வந்து பைல்ஸ்னால வருதா அப்படிங்கறத நமக்கு கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? அதே போல பைல்ஸ்லயுமே வந்து ஸ்டேஜஸ் இருக்கும். அந்த ஸ்டேஜஸ் பொறுத்து பேஷண்ட்ஸ்க்கு வந்து அவங்களோட கண்டிஷன் வந்து சிவியரா மாறிட்டே இருக்கும். இப்போ வந்து ஸ்டேஜ் 1ல பாத்தீங்கன்னா குட்டியா ஒரு பிம்பிள் வந்தா எப்படி இருக்கும், சின்ன பிம்பிள் வந்தா அவங்களுக்கு மோஷன் போகும்போது அது ஒரு சின்னதா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதே ஸ்டேஜ் 2ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்கின் வந்து பெருசாவே வெளியில தள்ளின மாதிரி இருக்கும். ஸ்டேஜ் 3ல பாத்தீங்கன்னா அந்த ஆனஸ சுத்திலையுமே வந்து நிறைய ஸ்கின் வெளியில தொங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸ்டேஜ் 4ல பாத்தீங்கன்னா இந்த வெளியில தொங்கிட்டு இருக்க ஸ்கின் வந்து இன்னும் கொஞ்சம் பல்ஜான மாதிரி இருக்கும். சோ மோஷன் போகும்போது அவங்களுக்கு வந்து பயங்கர இரிட்டேஷன் இருந்துட்டு யோசிச்சு பாருங்க, உங்களோட ஆனல் ரீஜன் ஃபுல்லா ஸ்கின் வந்து தொங்கிட்டே இருக்கு அப்படின்னா நமக்கு ஒரு இரிட்டேஷன் இருக்கும்ல. ஒரு சைடு தொங்குச்சுன்னா ஓகே, அதை சுத்தில தொங்குது அப்படின்னா அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். இது வந்து நிறைய பொசிஷன்ல வந்து தொங்கும். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இதுதான் நம்மளோட ஆனஸ்ன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து 3 o'clock 7 o'clock 11 o'clock இந்த பொசிஷன்ல தான் பைல்ஸ் அதிகமா இருக்கும். ஏன் அப்படின்னு யாருக்காவது தெரியுமா? ஏன் அப்படின்னா இந்த இடத்துல தான்
மிக முக்கியமான ரத்த குழாய்கள் அங்க இருக்கும். சோ அது மேல பிரஷர் போகும்போது அந்த ஸ்கின் வந்து அப்படியே பல்ஜ் அவுட் ஆகி வெளியில வந்துடும். சோ மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா எக்ஸாமின் பண்ணும்போது இந்த பொசிஷன்ல தான் நமக்கு இருப்பாங்க. சோ நம்ம வந்து ஒரு ஃபிங்கர் விட்டு உள்ள எக்ஸாமின் பண்ணும்போது நமக்கு ஃபீல் ஆகும், ஓகே இது 3 o'clockல இருக்கு, இது வந்து 7 o'clockல இருக்கு, இது 11 o'clockல இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடும். சோ இப்போ வந்து பைல்ஸ பத்தி ஃபுல்லா நான் கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிட்டேன். இதுல இருந்து யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? மேம் ஒரு கொஸ்டின் இருக்கு மேம். இப்போ உள்ள இருக்க பைல்ஸ் எப்படி மேம் தெரியும்? நல்ல கொஸ்டின்டா. இப்போ பேஷண்ட்க்கு வந்து மோஷன் போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், வாஷ் பண்ணும்போது அவங்க கை வச்சு பார்த்தாங்கன்னா வெளியில எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனா அந்த உள்ள இருந்து ஒரு ஸ்கின் வந்து வெளியில இருக்க மாதிரி இருக்கும், இல்லைன்னா ஒரு சின்ன பீஸ் வந்து உள்ள இருக்கிற மாதிரி, அந்த ஆனலுக்கு உள்ள இருக்கிற மாதிரி இருக்கும். இதுவே நம்ம எக்ஸாமின் பண்றோம்னா நம்ம கிளவுஸ் போட்டுட்டு எக்ஸாமின் பண்ணும்போது நமக்கு தெரியும் அங்க வந்து உள்ள ஏதோ குறுக்குறுன்னு இருக்க மாதிரி தெரியும். மேம் இதோட ட்ரீட்மெண்ட் என்ன மேம்? சர்ஜரி இல்லாம நம்ம பைல்ஸை ரெக்கவர் பண்ண முடியுமா மேம்? சூப்பரா, எல்லாத்துக்கும் இதே டவுட் தான் எல்லா பேஷண்ட்டுக்கும். சோ அதை நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ பைல்ஸா இருந்தாலும் சரி, ஃபிஷரா இருந்தாலும் சரி, ஈவன் ஃபிஸ்டுலாவா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் வரும்போது எப்படி ஸ்டார்ட் ஆயிருக்கும்னா கான்ஸ்டிபேஷன்ல தான் ஸ்டார்ட் ஆயிருக்கும். சோ கான்ஸ்டிபேஷன் வரதுக்கு என்னென்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பாங்கல்ல தண்ணி குடிக்கிறது மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கிடையாது. நம்மளோட ஹார்மோன்ஸ், அதுக்கப்புறம் நம்மளோட ஏஜ் என்ன மேம் அப்படின்னா, இப்ப பிறந்த குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பைல்ஸ் வரும். அவங்களுக்கு ஏன் பைல்ஸ் வரும்னா, அவங்க மசில் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காது, ப்ராப்பரா டைஜஷன் ஆயிருக்காது. அப்ப வந்து அவங்க கெட்டிய மோஷன் போவாங்க. அப்ப கெட்டிய மோஷன் போகும்போது அவங்க ஸ்கின் இன்னும் ரொம்ப சாஃப்டா இருக்கும் இல்லையா நம்மளோட ஸ்கின்னை விட. அப்ப இன்னுமே ஈஸியா வந்து பைல்ஸ் வர ஆரம்பிக்கும், ஈவன் ஃபிஷர் கூட வர ஆரம்பிக்கும். அதே போல ரொம்ப ஏஜ்டா இருக்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்மளுடைய குடல் பகுதி இருக்கு இல்லையா, அதுல வரக்கூடிய மூவ்மெண்ட், பெரிஸ்டால்டிக் மூவ்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த மூவ்மெண்ட் வந்து கம்மி ஆயிடும். அது எதனால கம்மியாகும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட செரட்டோனின் ஹார்மோன் எல்லாம் கம்மி ஆகுது அப்படின்னா அதனால அது வந்து கம்ப்ளீட்டா கம்மி ஆயிடும். அப்ப அவங்களால மோஷனை வந்து புஷ் பண்ணி வெளியில தள்ள முடியாது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப முக்கியே போவாங்க. அதனாலயுமே வரதுக்கான சான்ஸ் இருக்கு. சோ கான்ஸ்டிபேஷனை நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். சோ கான்ஸ்டிபேஷனை ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னா நம்ம முதல்ல ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட டயட். கண்டிப்பா நீங்க ஃபைபர் ரிச் அதிகமா இருக்க ஃபுட் எடுத்துக்கிறீங்களான்னு பாத்துக்கணும். ஸ்பெஷலா எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, டாக்டர் நான் வாழைப்பழம் சாப்பிட்றேன், டெய்லி வாழைப்பழம் சாப்பிட்டு தான் நான் தூங்குறேன், வாழைப்பழம் சாப்பிட்டா மட்டும்தான் மோஷன் போகுதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க வாழைப்பழத்தை தவிர்த்து ஒரு ஆரஞ்சு வந்து ஃபுல்லா எடுத்துக்கலாம், அதே போல ஒரு ஆப்பிள் வந்து ஃபுல்லா எடுத்துக்கலாம், அதே போல மாதுளம்பழம். நம்பவே மாட்டீங்க, மாதுளப்பழத்தை ஃபுல்லா சாப்பிட்றீங்க அப்படின்னா அவங்களோட கான்ஸ்டிபேஷன் வந்து ரொம்பவே நல்லாவே கம்மியாகும். அதுவும் மாதுளம்பழத்துக்குள்ள அந்த ஒயிட் கலரா தோல் இருக்கும் இல்லையா, அந்த தோலோட சேர்த்து சாப்பிட்றோம்னா இன்னுமே நல்லாவே பெட்டர் ஆகும். அடுத்தது சூப்பரான ஒரு ஹெர்பல் ஒன்னு இருக்குடா, மூலிகை. இது வந்து துத்தி இலை. இது வந்து மோஸ்ட்லி நம்ம வீட்டுக்கிட்ட எல்லாமே பாத்தீங்கன்னா அப்படியே சும்மா கிடந்திருக்கும், யாருமே நம்ம கண்டுக்கவே இருந்திருக்க மாட்டோம். ஆனா இது வந்து ரொம்ப பெஸ்ட் ட்ரீட்மெண்ட். என்ன அப்படின்னா, இப்ப வந்து கான்ஸ்டிபேஷன் மட்டும் இருக்கு அப்படின்னா இந்த இலைய பொறிச்சு லைட்டா சின்ன வெங்காயம் எடுத்து வதக்கி கூட சேர்த்து பருப்பு போட்டு சாப்பிட்டாலும் சரியாயி வந்துடும். இல்ல பச்சையா 4 இலைய வந்து நல்லா துவைச்சு முழுங்கிட்டாலும் சரியாயி வந்துடும். அதே போல பைல்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த இலைய பொறிச்சு அரைச்சு அதனோட சாறு இல்லைன்னா இந்த இலையோட சேர்த்து லைட்டா பேஸ்ட் மாதிரி ஆனல் ரீஜியன், அதாவது மோஷன் போற இடத்துல வந்து அப்ளை பண்ணிட்டு வந்தா உங்களுக்கு ப்ளீடிங் இருந்தாலும் அரெஸ்ட் ஆகும், பிளஸ் வந்து பைல்ஸுமே பெட்டர் ஆகும். பைல்ஸுக்கு இதை மட்டும் சாப்பிட்டா போதுமா மேம்? ஓகேடா, கண்டிப்பா கிடையாதுடா. இதை மட்டும் சாப்பிட்டா மட்டும் பத்தாது. கண்டிப்பா நம்ம வந்து ஒர்க் அவுட்லயும் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஒர்க் அவுட் தான் நம்மளோட இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ஸ்பிங்டர் சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்பிங்டர்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் ஆக்கும். அதுக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு பெல்விக் ஃப்ளோர் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் இருக்கு. யாருக்காவது தெரியுமா அது என்ன எக்ஸசைஸ்? அந்த எக்ஸசைஸ்க்குன்னு ஒரு தனி பேர் இருக்கு, கீகிள் எக்ஸசைஸ். கிளப் கீகிள் எக்ஸசைஸ் பண்ணோம்னா நல்லாவே பெல்விக் ஃப்ளோர் ஸ்ட்ரென்தன் ஆயிடும். ஈவன் பெண்களுக்கு வந்து யூரின் இன்கான்டினென்ட் இருக்கு, இருமுனா தும்முனா வந்து யூரின் போயிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு எல்லாமே வந்து பெல்விக் ஃப்ளோரை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணோம்னாலே பெட்டர் ஆயிடும். ஸோ அந்த எக்ஸசைஸ் என்னென்னு சொல்லிட்டு நான் இப்போ அடுத்தது இது முடிச்சுட்டு உங்களுக்கு எக்ஸசைஸுமே காமிக்கிறேன். ஓகேவா மேம்? எனக்கு ஒரு டவுட் மேம். சொல்லுங்கடா. பைல்ஸ்க்கு ஸ்கின் வெளியே தொங்கிட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் மேம்? ஓகேடா, அதுவும் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ ஸ்கின் டேக் வந்து வெளியில தொங்கிட்டு இருக்கு அப்படின்னா அதை வந்து சர்ஜரியே இல்லாம சரி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பெஸ்ட் மெத்தட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரொம்ப சின்னதா இருக்குன்னா எக்ஸசைஸ் பண்ணா சரியாயிடும்டா. ரெண்டாவது ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட்ல சாரசூத்ரான்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கின் டேக் வெளியில இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், லைட்டா அதுல வந்து
மறுத்து போற மாதிரி இன்ஜெக்ஷன் போட்டுட்டு அந்த ஸ்கின்னை வந்து நூல்ல கட்டி விட்டுடுவாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அது அருந்து வந்துடும். பெருசா பெயின் எதுவுமே தெரியாது. ஒரு ஜஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ் இருக்க ஒரு ப்ரொசீஜர் தான். ஸோ நம்ம ஹாஸ்பிட்டல்லையும் நம்ம ஆயுர்வேத டாக்டர்ஸோட டைப் வச்சிருக்கோம். அவங்க வந்து இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே பண்ணுவாங்க. ஓகேவா? நான் ஃபிஷருங்கிறது என்னன்னு சொல்லிட்டு முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா? அதாவது ஒரு கட். ஸோ இந்த கட்டு வந்து மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா பீரியட்ஸ் டைம்ல நிறைய பெண்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கலாம். சின்னதா ஒரு கிராக் மாதிரி வந்திருக்கிறது அது ஆட்டோமேட்டிக்கா அப்படியே டிசப்பியர் ஆயிடும். இதுவே ரொம்ப சிவியரா இருக்கு அப்படின்னா பெயின் இருக்கும், ப்ளீடிங் இருக்கும், உட்கார்றதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும், டிராவல் பண்ண முடியாது. இந்த மாதிரி பல சிம்டம் வந்து பேஷண்ட் நம்ம கிட்ட சொல்லுவாங்க. அதே போல பாத்தீங்கன்னா இப்ப வந்து இந்த ஃபிஷர் வந்து 2 டைப்ல இருக்கும். எப்படி வந்து பைல்ஸ்ல வந்து இன்டர்னல் எக்ஸ்டர்னல் சொல்றோமோ அதே போல ஃபிஷர்லயும் எக்ஸ்டர்னல் ஃபிஷர் இருக்கும், இன்டர்னல் ஃபிஷர் இருக்கும். ஸோ இன்டர்னல் ஃபிஷர் நம்ம எக்ஸ்டர்னல் ஃபிஷர் வந்து எக்ஸாமின் பண்ணும்போதே நமக்கு தெரிஞ்சிடும். இன்டர்னல் ஃபிஷர் வந்து ப்ரோட்டோஸ்கோப் பண்ணோம்னா நமக்கு தெரிஞ்சிடும். அதே போல பாத்தீங்கன்னா இது வந்து லைட்டா சின்ன ஒரு டேரா கூட இருக்கலாம். அதே போல சில பேஷண்ட் எல்லாம் நமக்கு ஒரு 1.5 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் அப்போ இந்த மாதிரி ஒரு பிளவு மாதிரி வரதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி பிளவு மாதிரி வந்துருச்சு அப்படின்னு ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா பேஷண்ட் நம்ம எக்ஸாமின் பண்ணும்போது ரொம்ப டைட்டா வச்சுட்டு இருப்பாங்க. அதை வந்து சுருக்கே வச்சிருப்பாங்க. நம்ம எக்ஸாமின் பண்ணும்போது நமக்கு தெரியவே தெரியாது அது பைல்ஸ்னால வலிக்குதா எதனால வலிக்குதுன்னு சொல்லிட்டு தெரியவே தெரியாது. அதனால பேஷண்ட வந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு நம்ம எக்ஸாமின் பண்ணணும். சரியா மேம்? எனக்கு ஒரு டவுட் இருக்கு. சொல்லுங்கடா. இப்போ மத்த இடத்துல வர காயம் எல்லாம் சீக்கிரமா ஈஸியா ஆறிடும். சோ ஆனல் ரீஜன்ல வர காயம் எப்படி ஆறும்? சூப்பரா. இந்த பிரச்சனைனால மட்டும்தான், அதாவது ஆனல் ரீஜன்ல வர ஃபிஷர் வந்து ஈஸியா ஆறவே ஆறாது. இப்ப நார்மலி இங்க ஒரு கோடு கிழிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, யாரும் அதுக்கு டாக்டர்ஸ் கிட்ட போக மாட்டாங்க. ஜென்ரலா ஒரு மருந்து தடவுனாலே சரியா போயிடும். ஆனா அந்த இடம் வந்து எப்பவுமே மாய்ஸ்சரா இருக்கும். அதே போல பெண்கள்ல பாத்தீங்கன்னா ஒயிட் டிஸ்சார்ஜ் வெள்ளைப்படுதல் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி விஷயம் இருக்கும்போது அது போய் 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 அந்த இடத்துல ஒரு டிராப்பா போய் இல்ல வந்து சுத்தில மாய்ஸ்சரா இருந்துட்டே இருக்கு, ப்ராப்பரா ஹைஜீனா மெயின்டைன் பண்ணல அப்படின்னா அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா திரும்ப திரும்ப பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்துகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட்ல உட்கார்ந்து போறாங்க அப்படின்னா அதுல இருந்து கூட திரும்ப திரும்ப இன்ஃபெக்ஷன் வந்துகிட்டே இருக்கும். அந்த புண்ணை வந்து ஆறதுக்கே விடாது. சோ அதனாலதான் அந்த இடத்துல இருக்கக்கூடிய புண்ணு வந்து ஆறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் ஆனா இதை கண்டிப்பா ஆத்தி கம்ப்ளீட்டா கியூர் பண்ணவும் முடியும். ஜெனரலி அதை எப்படி ஆத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆனல் ரீஜனை மோஸ்ட்லி ட்ரையா வச்சுக்கணும். எப்பவுமே வந்து மாய்ஸ்சரா வச்சுக்க கூடாது. சோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா மாய்ஸ்சரானா நான் சொல்றது வந்து தண்ணி போற மாதிரி இல்ல வந்து ஏதாவது ஒயிட் டிஸ்சார்ஜ் ஏதாவது லிக்விட் வந்து வெளியில வந்துட்டு இருக்குன்னா அது எதனாலன்னு பார்த்துட்டு அதை ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிடணும். அதே போல அதை அடிக்கடி தொடச்சு கிளீனா வச்சுக்கணும். சின்னதா குட்டியுண்டா கட்டு இருக்குன்னா நம்ம நார்மலா வீட்டுல வந்து செக்குல ஆட்டி எடுத்த தேங்காய் எண்ணெய் போட்டோம்னாலே நமக்கு நார்மலி பெட்டர் ஆயிடும். இல்ல டாக்டர் எனக்கு அதை விட கொஞ்சம் பெருசா இருக்கு அப்படின்னா இந்த ஆயுர்வேதிக் மெடிக்கல் ஷாப்ல எல்லாம் முறிவெண்ணான்னு கேட்டீங்கன்னா அது கிடைக்கும். அதை வந்து நீங்க அப்ளை பண்ணிட்டு வரலாம். அதையும் தாண்டி டாக்டர் நான் நிறைய மெடிசன் போட்டுட்டேன் என்ன பண்ணாலும் ஆறவே மாட்டேங்குது அப்படின்றவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 1 ஹவருக்கு ஒன்ஸ் வந்து முறிவெண்ணைய காட்டன்ல டிப் பண்ணி இந்த கட்டு இருக்கு இல்லையா இந்த கட்டு கிட்ட அப்படியே பிளேஸ் பண்ண சொல்லணும். முடிஞ்சதுன்னா அப்படியே வச்சிருக்க சொல்லணும். சம்டைம் அது விழுந்துருச்சுன்னா மறுபடியும் ஒரு 1 ஹவர் கழிச்சு மறுபடியும் ஃப்ரெஷ் ஆயில் எடுத்து டிப் பண்ணி அந்த இடத்துல வச்சுட்டே இருக்க சொல்லணும். இதுல ரொம்ப முக்கியம் கான்ஸ்டிபேஷனை நம்ம கிளியரா ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கணும். நீங்க என்னதான் இதை கிளீன் பண்ணி வச்சுட்டீங்கன்னாலும் பேஷண்ட்டுக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் வந்துருச்சு அப்படின்னா பிரஷர் அதிகமா போகும்போது என்ன ஆயிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க முக்க ஆரம்பிச்சிடுவாங்க, மறுபடியும் இது கிளிய ஆரம்பிச்சிட்டோம். அதனால நம்ம வந்து கான்ஸ்டிபேஷனை கண்டிப்பா 100% கிளியர் பண்ணிருக்கணும். அதே போல மோஷன் போயிட்டு வந்த உடனே இந்த இடத்த வந்து கிளீன் பண்ணி முறிவெண்ணை வச்சு தடவை சொல்லிடணும். அதுக்கப்புறமும் சரியாகல அப்படின்னா ஆயுர்வேதில வந்து ஷாரகர்மான்னு சொல்லிட்டு ஒரு சொல்யூஷன் இருக்கும். அந்த சொல்யூஷன் வந்து ரொம்ப அல்கலைனா இருக்கும். அந்த அல்கலைனை வந்து இந்த இடத்துல வச்சுட்டே இருக்கிறதுனால சம்டைம் அது சரியாகும். இது வந்து ஹாஸ்பிட்டல்ல வச்சு ஒரு டாக்டர் மூலமா தான் இந்த ப்ரொசீஜர் பண்ணணும். நீங்களா எதுவுமே பண்ணக்கூடாது. ஏன்னா சம்டைம் அல்கலைன் வந்து ஸ்கின்னை இன்னும் கூட பர்ன் பண்றதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்கு. அதனால ப்ராப்பரா டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு செய்யறது பெட்டர். சோ இப்போ நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபிஸ்டுலா. ஃபிஸ்டுலானா இதுதான் நம்மளுடைய ஆனல் பகுதி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சோ இந்த ஆனல்ல இங்க நிறைய சைனஸ் இருக்கும்னு சொல்லிருலையா, அந்த சைனஸ்ல இருந்து ஒரு தனி ஹோல் வந்து இங்க வர ஆரம்பிக்கும்.
ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா தான் இதை வந்து ஃபிஸ்டுலான்னு சொல்லுவோம். ஸோ பேஷண்ட்டுக்கு வந்து மோஷன் இந்த வழி போறது மட்டும் இல்லாம இந்த வழியிலயும் கொஞ்சம் கொஞ்சமா லிக்விடு மோஷன் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். ப்ராப்பரா அதை வந்து ஃபுல்லா கிளீன் பண்ண முடியாது, அதனால அங்க இருந்து ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். சம்டைம் இன்னும் சில கண்டிஷன்ல வந்து பேஷண்ட்க்கு பாத்தீங்கன்னா இது ஃபுல்லா பிளாக் ஆயிடும். பிளாக் ஆகுறதுனால அங்க வந்து துர்நாற்றங்கள் வர ஆரம்பிச்சிடும், பஸ் வர ஆரம்பிக்கும், ரொம்ப பயங்கரமா பெயின்ஃபுல்லா இருக்கும். இன்னும் சில கண்டிஷன்ல பயங்கரமா ஃபீவர் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். இன்னும் சில கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா இந்த சைனஸ் இருக்கு இல்லையா, நம்மளுடைய கால்ல இருக்கக்கூடிய காஃப் மசில் வரைக்கும் அந்த சைனஸ் போகும். சோ இதெல்லாம் ரொம்ப ரேர் கண்டிஷன். ஆனா ரொம்ப காமனா பார்த்தோம்னா இங்க இருந்து இங்க வரைக்கும் ஒரு ஹோல் இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னா சில ஹோல்ஸ் வந்து இது ஃபுல்லா கம்ப்ளீட்டா வெளியில வரைக்கும் வரணுங்கிறது கிடையாது, பாதியிலேயே வந்து ஸ்டாப் ஆயிடும். பாதியிலேயே ஸ்டாப் ஆனாலும் அதுவுமே அவங்களுக்கு பெயின்ஃபுல்லா ஸ்மெல்லா இன்ஃபெக்ஷன் வர ஆரம்பிக்கும், இந்த சிம்டம் எல்லாம் இருந்துகிட்டே இருக்க ஆரம்பிக்கும். மேம் ஒன் டவுட் மேம், ஃபிஸ்டுலாவை கண்டுபிடிக்கிறது எப்படிங்க மேம்? ஓகே, குட் கொஸ்டின். ஃபிஸ்டுலா வந்து பேஷண்டே சொல்லிடுவாங்க, மேம் எனக்கு வேற வழியில இருந்து மோஷன் வர மாதிரி இருக்கு அப்படிங்கறது அவங்களே சொல்லிடுவாங்க. ஆனா நம்ம ப்ராப்பரா வந்து ஃபிஸ்டுலோகிராம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கேன் இருக்கு, அந்த ஸ்கேன் பண்ணி ஃபிஸ்டுலாவோட ரூட்டை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அது எவ்வளவு தூரத்துக்கு போகுது, ஒரே ஒரு ஃபிஸ்டுலா மட்டும்தான் இருக்கா, நிறைய ஃபிஸ்டுலா நிறைய ஓப்பனிங்கும் இருக்கும். ஸோ நிறைய ஓப்பனிங் வருதா, மல்டிபிள் ஓப்பனிங் இருக்கா அப்படிங்கறத பார்க்கணும். அது எது வரைக்கும் போகுது அப்படிங்கறத கண்டிப்பா செக் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஃபிஸ்டுலா வந்து சின்னதா இருக்கு, ரொம்ப குட்டியா தான் இருக்கு, பெருசா எந்த தொந்தரவும் இல்லை அப்படின்னா நம்ம நார்மலா டயட் மெயின்டைன் பண்றோம், ப்ராப்பரா எக்ஸசைஸ் பண்றோம், அதுவும் ஸ்பெஷலா மூலபந்தா இல்ல அஸ்வினி முத்ரா இதெல்லாம் பண்றோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நல்லா சூப்பராகவே பெட்டர் ஆயிடும். இது வந்து மூணுக்குமே, அவங்களுக்கு ஃபிஸ்டுலா இருந்தாலும் சரி, ஃபிஷர் இருந்தாலும் சரி, பைல்ஸ் இருந்தாலும் சரி, இதெல்லாமே பெட்டர் ஆயிடும். அதே போல மறக்காம கீகல் எக்ஸசைஸும் வந்து பிராக்டிஸ் பண்ணிடணும். இல்ல எனக்கு வந்து ஃபுல்லா வந்து ஒரு ஹோல்ஸ் வந்து வெளியில வந்திருக்கு, அது வந்து பெயின்ஃபுல்லா இருக்கு, நமக்கு வந்து சிம்டம் ரொம்ப அக்ரெசிவா இருக்கு அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் வந்து உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆனல் ரீஜியன் வச்சுக்கோங்களேன். சோ இங்க இருந்து ஒரு ஹோல் வந்து இங்க வரைக்கும் வருது. சோ இதை என்ன பண்ணுவாங்கன்னா ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட்ல ஷார சூத்ரான்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு, இதை இழுத்து கட்டிடுவாங்க. கட்டிட்டா இது வந்து ரொம்ப டைட்டாவும் கட்ட மாட்டாங்க, ரொம்ப லூஸாவும் கட்ட மாட்டாங்க. இப்படி கட்டும் போது என்ன பண்ணோம்னா உள்ள இருக்க மெடிசன் நம்ம நடக்கிறோம் எல்லாம் பண்றோம் இல்லையா, அப்படி உரசி 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 என்ன பண்ணோம்னா கொஞ்சம் கொஞ்சமா இதை வந்து வெளியில எடுத்துட்டே வரும். அப்போ நம்ம வந்து செக் பண்ணணும், எவ்ரி வீக் வந்து பேஷண்ட்டை செக் பண்ணுவோம். ஸோ செக் பண்ணும்போது அந்த ஹோல்ஸ் வந்து கம்மியாயிட்டே வர 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 நம்ம திரும்ப அந்த கயிறை பிரிச்சு இன்னும் கொஞ்சம் கூட டைட் பண்ணி விடும்போது ஒரு ஸ்டேஜ் வரும்போது இப்படி கட்டாயி வந்துடும். ஓகேவா? அதே போல ஆங்கில மருத்துவத்திலையும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சர்ஜரியை வந்து நம்ம ஸ்டிச் போட்டு இது பண்ணுவாங்க. பட் ஆனா அதுக்கும் இதுக்கும் நம்ம என்ன டிஃபரெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இதுல வந்து அதிகமா பெயின் இருக்காது. இன்னொரு விஷயம் என்னன்னா நம்மளோட எக்ஸ்டர்னல் ஸ்பிங்டர்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஸ்பிங்டர் சம்டைம் அதுல வந்து இன்னும் கொஞ்சம் கூட டேமேஜ் ஆகி மோஷன் கண்ட்ரோல் இல்லாம போறதுக்கு சான்ஸ் இருக்கு. இதுல வந்து சின்ன த்ரெட் தான் அப்படிங்கறதுனால பெருசா அந்த ஸ்பிங்டர் வந்து எதுவும் டேமேஜ் ஆகாது. அதே போல இது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம காது ஓட்டை இருக்கு இல்லையா, ஓட்டை போட்டுட்டு கம்மல் போடாம எப்படி இருந்தா அதுவே க்ளோஸ் ஆகி வருது இல்லையா, அதே போலதான் இந்த ப்ரொசீஜரும். ஆட்டோமேட்டிக்கா ஸ்கின் மூடி வரதுனால பெருசா அந்த ஸ்பிங்டருக்கு எந்த ஆபத்தும் இருக்காது. இது வந்து டிபெண்ட்ஸ், இந்த ஹோல் வந்து எவ்வளவு பெருசு இருக்கு அப்படிங்கறத பொறுத்து இதனோட ட்ரீட்மெண்ட் டியூரேஷனும் மாறுபடும். சிலருக்கு வந்து ஒரு 1 மந்த்லயே சரியாயிடும், சிலருக்கு 3 மந்த்ஸ் சரியாயிடும், இன்னும் சிலருக்கு 1 இயர் கூட டைம் எடுத்துக்கும். சோ இப்படிதான் நம்ம வந்து ஃபிஸ்டுலாவை ட்ரீட்மெண்ட் பண்ண போறோம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இப்போ நம்ம எக்ஸசைஸ் பார்ட்டுக்கு வந்துடணும். எக்ஸசைஸ்ல வந்து ரொம்ப முக்கியம் நம்மளோட அந்த ஸ்பிங்டஸ்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஸ்பிங்டஸ் வந்து நல்லா சுருக்கி விரிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ அது எப்படின்னு சொல்லிட்டு நான் இப்ப காமிக்கிறேன். இப்போ இதுதான் பாத்தீங்கன்னா ஆனஸ் சுத்தி இருக்கக்கூடிய மசில், அதே போல பாத்தீங்கன்னா இதுதான் ஸ்பிங்டர். இந்த ஸ்பிங்டரை வந்து நல்லா சுருக்கணும். நல்லா சுருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 2 மசில் இருக்கு இல்லையா, இது ரெண்டும் நல்லா சேர்த்த மாதிரி டைட் பண்ணணும். டைட் பண்ணுங்க. இது டைட் பண்ணும்போது நல்லா உள்ள போகுது இல்லையா, இந்த மாதிரி உள்ள போய் வெளியில வரணும். இத வந்து பர் டே வந்து ஒரு 5 to 10 கவுண்ட்ஸ் வந்து நம்ம பண்ணிக்கலாம். மார்னிங் ஈவினிங் வந்து ரெகுலரா பண்ணிக்கலாம். அதே போல பாத்தீங்கன்னா இப்ப நான் சொல்ற எக்ஸசைஸ் நீங்க படுத்துட்டு கூட பிராக்டிஸ் பண்ணலாம், இல்ல நான் நின்னுட்டு கூட பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். காலை வந்து கிராஸ் பண்ணிக்கணும். கிராஸ் பண்ணிக்கோங்க, ஃபுல்லா நல்லா கிராஸ் பண்ணிட்டு
மசிலை வந்து டைட் பண்ணணும். இப்படி டைட் பண்ணும்போது இங்க இருக்கக்கூடிய மசில் வந்து நல்லா டைட் ஆகும். நீங்க இப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்படியே ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மசில் வந்து நல்லா டைட் ஆகுது உங்களுக்கு ஃபீல் ஆகும். நீங்க நேரா படுத்துட்டு கூட கால் ரெண்டும் ஒண்ணு மேல ஒண்ணு போட்டுட்டு அதை வந்து டைட் பண்ணிக்கலாம். அப்ப டைட் பண்ணும் போதும் உங்களுக்கு பைல்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆகும். அதே போல பாத்தீங்கன்னா நம்மளோட யோகால மூலபந்தான்னு சொல்லிட்டு ஒரு பந்தா இருக்கு. அதை என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வஜ்ராசனால உட்காந்துக்கணும். வஜ்ராசனால உட்காந்துட்டு இந்த ஆனல் ஸ்பிங்டர்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஆனஸோட வெளிப்பகுதியை வந்து நல்லா உள்ள இழுக்கணும். அதே போல நம்மளோட மூச்சையும் உள்ள இழுத்துக்கணும். சோ அப்படியே அதை வந்து உங்களால எவ்வளவு நேரம் மெயின்டைன் பண்ண முடியுமோ மெயின்டைன் பண்ணிட்டு மூச்சை மெதுவா ரிலீஸ் பண்ணும்போது உங்களுடைய அந்த மசில் டைட்டா பிடிச்சிருக்கீங்க இல்லையா, அதையும் கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் பண்ணணும். இதையுமே நீங்க வந்து ஒரு மார்னிங் 3 டைம், ஈவினிங் வந்து ஒரு 3 டைம் வந்து டெய்லியும் பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்மளோட இன்டெஸ்டைன்ல இருக்கக்கூடிய பெரிஸ்டால்டிக் மூவ்மெண்ட் வந்து கம்மி ஆகிறதுனாலயும் இந்த மாதிரி மலச்சிக்கல் வரும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. சோ அதை வந்து நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஏஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு வந்து உட்யான பந்தான்னு சொல்லிட்டு ஒரு பந்தா இருக்கு, அதை வந்து பிராக்டிஸ் பண்ணலாம். இப்ப வந்து நாம நார்மலா இந்த பொசிஷன்ல நின்னுக்கணும். மெதுவா கீழே குனிஞ்சுக்கங்க. குனிஞ்சிட்டு மூச்சை நல்லா வெளியில விட்டுறணும். வாய் வழியில வெளியில விடணும். ஃபுல்லா எக்ஸேல் பண்ணிட்டு நல்லா வெளியில விட்டுட்டோம்னு தெரிஞ்சோன்னா நம்மளோட வயிற்றுல இருக்கக்கூடிய மசிலை வந்து நல்லா எக்கி பிடிக்கணும். நல்லா எக்கி பிடிங்க. இதை வந்து எவ்வளவு நேரம் ஹோல்டு பண்ண முடியுமோ அவ்வளோ நேரம் ஹோல்டு பண்ணணும். இதெல்லாம் நம்ம சின்ன வயசுல வந்து பண்ணியிருந்திருப்போம். பட் ஆனா இப்ப பண்ணாதனாலதான் இந்த பிரச்சனையே வந்து. ஸோ நல்லா எக்கி பிடிச்சிட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 மெதுவா ரிலீஸ் பண்ணணும். டக்குன்னு ரிலீஸ் பண்ணக்கூடாது. ரிலாக்ஸ். ஸோ உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக அவங்க கையை வந்து பின்னாடி கட்டியிருக்காங்க. ஸோ இந்த மசில வந்து நல்லா உள்ள இழுத்திருக்காங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி இழுத்து நம்ம பண்ணணும். ஸோ இப்போ அடுத்ததான் இன்னொரு எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்குறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படி படுத்துக்கங்க. படுத்துட்டு மெதுவா கால் முட்டி ரெண்டும் மடக்கிக்கங்க. மடக்கிட்டு மெதுவா உங்களோட கையை வந்து சப்போர்ட்ல வச்சுட்டு மூச்சை உள்ள இழுத்துட்டே உங்களோட இடுப்பு பகுதியை மேல தூக்கணும். எவ்வளவு தூரம் தூக்க முடியுமோ அவ்வளவு தூரம் தூக்கணும். சோ தூக்கிட்டு இந்த கால் இருக்கு இல்லையா, இதை வந்து நல்லா டைட் பண்ணி சேர்த்து வச்சுக்கணும். சோ இதை வந்து ஒரு 5 கவுண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கணும். 1 2 3 4 5 மெதுவா ரிலாக்ஸ் பண்ணுங்க. நல்லா மூச்சை வெளியில விட்டுட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். அதே போல அடுத்த எக்ஸசைஸ் மெதுவா இப்படி படுத்துட்டு கால் முட்டி ரெண்டும் மடக்கிக்கங்க. மடக்கிட்டு இந்த முட்டிக்கு நடுவுல வந்து இந்த டவலை வந்து பிளேஸ் பண்ணிடணும். பிளேஸ் பண்ணிட்டு நல்லா பிரஸ் பண்ணணும். பிரஸ் பண்ணும்போது உங்களோட குளூட்டியல் மசில் இருக்கு இல்லையா, அது நல்லா டைட் ஆகும். முடிஞ்சதுன்னா இதை பண்ணி முடிச்சுட்டு மெதுவா உங்களோட இடுப்பை முன்னாடி தூக்கணும் இல்லையா, அதே போல மெதுவா மூச்சை உள்ள இழுத்துட்டே தூக்கணும். சோ தூக்கிட்டு இங்கேயும் வந்து அதை மெயின்டைன் பண்ணணும். 1 2 3 4 5 மெதுவா கீழே வைக்கணும். ரிலாக்ஸ். தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு நான் சொன்ன இந்த வீடியோ வந்து உங்க எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. நான் சொல்ல எல்லா டிப்ஸையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல போட்டுடுங்க. தேங்க்யூ.